திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இருந்தார், இப்பொழுது முன்னாள் அமைச்சராகிவிட்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செல்கின்றவர் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு மேடையிலே பேசுகிறார். ஓசிலே பயணம் பேசினாரா இல்லையா? அது வன்மையா கண்டிக்க வேண்டியதல்லவா? எனவே அப்பா வீட்டுல இருந்தா கொடுக்கிறாரு. அரசாங்கத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகின்ற வரியின் மூலமாகத்தான் பேருந்து இயங்குகின்றது. அது அவருடைய சொத்து, மக்களுடைய சொத்து. அவருடைய சொத்துக்கு இவர் எப்படி உரிமை கொண்டாடலாம்? மக்களை கேவலப்படுத்தி பேசுகின்ற மாதிரி இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் அந்த பேருந்திலே பயணம் செய்கின்றார்கள். அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அமைச்சராக இருந்தால் அதற்கு உரிய தண்டனையை ஆண்டவன் கொடுத்து விட்டார்.